Hi, hello, welcome to Swati Sharing Knowledge. NEET Chemistry important topics வந்து பார்க்கலாம். Unit 1 Some basic concept of chemistry. அதில் mole concept பார்க்கலாம். Definition பார்க்கலாம். The mass of 1 mole of atoms of any element is exactly equal to the atomic mass in grams. 1 mole of mass வந்து எப்படி இருக்கும்னா is exactly equal to its atomic mass of any element. Next important formula, number of moles of substance எப்படி find out பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Number of moles of substance is equal to mass of substance in gram divided by molecular mass of substance. இந்த formula number of moles for any substanceக்கு find out பண்ணுறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. important formula. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்க்கலாம். இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அவகாடோ நம்பரை வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலா பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரா நம்பர். நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் அபோவ் ஃபார்முலாவை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா எப்படி வரும்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர் கிவ்ஸ் யூ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அவகேட்ரோ நம்பர் is equal to 6.023 into 10 to the power of 23 கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச known fact. கான்செப்டுக்கு ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின், how many molecules of water and oxygen atoms present in 0.9 grams of water? ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் எனி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுன்றத ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனி நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ இட். நம்ம இப்போ சம்குள்ளே போகலாம். கிவன் என்னதுன்னு பார்க்கலாம். கிவன் வந்து 0.9 grams ஆஃப் H2O வாட்டர். டு ஃபைண்ட் how many molecules of water in 0.9 grams of water. செகண்ட் வந்து how many oxygen atoms in 0.9 grams of water. ஸோ இந்த இதில் டூ ஃபைண்டில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னது அப்படின்னா, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டமை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் மாலிகுல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தால் தான் O2 யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ஆக்சிஜன் ஆட்டம், ஸோ O. Number of moles in 0.9 gram of water is equal to 0.9 divided by molecular mass. So molecular mass வந்து 18. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 0.05. ஸோ மாலிகுலர் மாஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜன் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 16, ஹைட்ரஜன் வந்து 2, ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. 2 into 1 2. அதே மாதிரி 1 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 1 into 16 16. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வேல்யூ 0.05. நெக்ஸ்ட் number of particles find out பண்ண போகிறோம். by using the formula number of moles of substance into Avogadro number gives you number of particles. Number of moles of substance value 0.05, Avogadro number 6.023 into 10 to the power of 23. so multiply பண்ணி நம்மளுக்கு வேல்யூ வந்து 3.010 into 10 to the power of 22. இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தது how many molecules of water in 0.9 grams of water. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வேல்யூ இஸ் 3.010 into 10 to the power of 22. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா how many oxygen atom in 0.9 gram of water. atom not molecule. ஓகே, சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. why? because H2O molecule contains 1 oxygen atom. So answer is 3.010 into 10 to the power of 22. கான்செப்ட் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் இஸ் which of the following has maximum number of atoms? நீட் 2020 இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1 gram of silver, ஆப்ஷன் பி 1 gram of magnesium, ஆப்ஷன் சி 1 gram of oxygen, ஆப்ஷன் டி 1 gram of lithium. அட்டாமிக் நம்பர் எல்லா இதுக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து ஆப்ஷன் சியில் 1 gram of oxygen மாலிகுல் கொடுத்துருக்குறாங்க. அட்டாமிக் மாஸ் வந்து
ஆக்சிஜன் ஆட்டம்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 mole of substance is equal to Avogadro number of particles. இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 gram ஆஃப் சில்வரில் எவ்வளோ ஆட்டம் இருக்குதுன்னு. ஸோ அதோட ஃபார்முலா அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை 108 ஆட்டம்ஸ். 108ங்கிறது சில்வரோட அட்டாமிக் மாஸ். ஸோ 6.023 into 10 to the power of 23 divided by 108 atoms. Next 1 gram of magnesiumத்தில் எவ்வளோ atoms? Avogadro number divided by 24 atoms. So magnesiumத்தோட atomic mass 24. So 6.023 into 10 to the power of 23 divided by 24 atoms. Next 1 gram of oxygen. Formula Avogadro number divided by 32 atoms, that is oxygen oda molecular mass 32. So 6.023 into 10 to the power of 23 divided by 32 atoms. 1 gram of lithiumல எவ்வளோ ஆட்டம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலா அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை 7 atoms. 7ன்றது லித்தியமோட அட்டாமிக் மாஸ். ஸோ 6.023 into 10 to the power of 23 divided by 7 atoms. So among the 4 optionsல 1 gram of lithiumல தான் maximum number of atoms இருக்கும். So option D is the correct answer. Thank you for watching. Subscribe for more videos.